ஹே கைஸ் வெல்கம் டு ஃபோஸூம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாப் டூயிங் எவ்ரிதிங் பை யுவர் செல்ஃப் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். இது இ-காமர்ஸ் பிஸ்னஸ்ன்னு கிடையாது. எந்த ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம மைண்ட் வந்துட்டு எப்படி திங்க் பண்ணோம் அப்படின்னா, அந்த பிஸ்னஸில் இருக்க எல்லா வேலையும் நம்மளே எடுத்து செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணோம். அது ஒரு தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல போகிறதில்ல. பட் பிஸ்னஸ் மேனாக நீங்கள் ஆகணும், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னா அந்த திங்கிங்லேருந்து வெளியே வந்தே ஆகணும். நானுமே இந்த திங்கிங்கில் இருந்திருக்கேன். நான் அதிலேருந்து எப்படி வெளியே வந்தேன் அண்ட் ஆண்டர்ப்ரனருக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு ஜாப்க்கு போகிற ஒரு பர்சனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த தாட்லேருந்து வெளியே வந்துடலாம். இதுலேருந்து வெளியே வந்தே ஆகணும் நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னா. இதை பற்றி பேச ஆரம்பிக்கலாமா? வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஏன் நான் வந்துட்டு ஒவ்வொரு டாஸ்க்கையும் நீங்களே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் கதையை எடுத்துக்கலாமே. நான் இந்த பிஸ்னஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஏஜென்சியாக இருக்கட்டும், என்னோடய ட்ரேடிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இ-காமர்ஸ் பிஸ்னஸாக இருக்கட்டும் அண்ட் இந்த கோர்ஸை வந்துட்டு நான் ரெடி பண்ணதாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நானே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருக்கேன். பட் நான் எல்லாத்தையுமே என்னோடய ஐடியாஸில் ஒர்க் பண்ணி எல்லா டாஸ்க்குமே நானே என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணது மட்டும்தான் மிச்சம். பட் நான் நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டேன். பட் அதிலேருந்து நான் எனக்கு கிடைச்ச பொட்டென்ஷியல் வந்துட்டு என்னோடய பொட்டென்ஷியலுக்கு நான் பண்ண ஒர்க்குக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றத விட மற்ற விஷயங்களில் நான் முக்கியமான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் நான் இப்போ இருக்க பொசிஷனை விட பெஸ்ட் பொசிஷனில் இருந்திருப்பேன். அது எனக்கே தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இ-காமர்ஸ் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு சில பேரில் நான் பார்த்துருக்கேன். ஜிஎஸ்டி அவங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, கண்டென்ட் அவங்களே எழுதுவாங்க, கிராஃபிக்ஸ் அவங்களே ரெடி பண்ணுவாங்க, ஃபோட்டோஸுமே அவங்களே எடுப்பாங்க. அதுக்கப்புறம் லிஸ்டிங் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது எல்லாத்தையுமே அவங்களே லேர்ன் பண்ணி பண்ணுவாங்க. பட் அது நிறைய டைம் எடுக்கும். இது வந்துட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது ஜாபா இல்லை பிஸ்னஸா? ஜாப்னா நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணுவீங்க, அதுக்கான ரிவார்ட் கிடைக்கும். ரிவார்ட் இஸ் நத்திங் பட் மனி. பட் அந்த காசுக்காக நம்ம பிஸ்னஸில் வந்துட்டு வேலை செய்கிறோமா? இல்லை. அந்த காசுக்காக தான் பண்ணுறோம். பட் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். பிஸ்னஸ்னால் என்ன? ஒரு 4 பேர் நம்ம வந்துட்டு விலைக்கு வாங்குகிறோம். அவங்களோட டைமை விலைக்கு வாங்கி நம்ம ஐடியாக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஐடியாக்காக அங்கே ஒர்க் பண்ணுறதால அவங்களுக்கான ரிவார்டை நம்ம வந்துட்டு காசு கொடுக்குறோம். ஸோ ஒரு 4 பேரை நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ தட் இஸ் வாட் கம்ஸ் அண்டர் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். ஸோ 4 பேர் வந்துட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணணும், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் வச்சுருக்கணும், மார்க்கெட்டிங் டீம் வச்சுருக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி பிக் ப்ராசஸ். ஸோ அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு டாஸ்க்குக்குமே ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், கண்டென்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், கிராஃபிக் டிசைனிங்காக இருக்கட்டும், ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும், அவங்களோட லேர்னிங்கை நம்ம வந்துட்டு ஒரு 6 மாதத்துலையோ இல்லை ஒரு வருஷத்துலையோ லேர்ன் பண்ணிவிட்டு அவங்கள விட ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம். ஸோ உங்களால் முடிஞ்ச ஸ்கில்லை வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதில் கண்டினியூஸ் அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கரியரில் ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம். பட் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ் பண்ண கற்றுக்கோங்க, மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கில் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள், உங்களை வேணான்னு சொல்ல. ஸோ நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்துட்டு எப்படி எல்லா ஸ்கில்லையுமே அவுட் சோர்ஸ் பண்ணலாம், எந்த ஸ்கில் எனக்கு பிடிச்சிருக்கு அண்ட் எதில் நான் ஒர்க் பண்ணி பெஸ்ட்டாக வர போகிறேன் அப்படின்ற மாதிரி திங்கிங்கை மாற்றுங்க. ஸோ க்ரோத் மைண்டடாக இருங்க. எப்போவுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயங்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் ரிப்ளைஸ் கொடுப்போம். அண்ட் எந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பற்றி நாங்கள் வீடியோஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். Thank you for watching this video. Catch you on the flip side, guys. Take care.